வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், குருவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமம் வினை மறவாத சாந்த வாழ்வழித்தோள் என் சந்தோஷ செய்திதுவே, என் சந்தோஷ செய்திதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமக்காக சிறப்பானதொரு பஞ்சபோத நவகிரக தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளையா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய பல கவிகளை சிந்தித்து வருகின்றோம். இன்றைய கவி மனித மனம் நிறைவு பெற பொய், சூது, கொலை, களவு, பால் ஒழுக்க தவறு, புலன் வருத்தி அளவு கடந்து இன்பம் நுகர் பழக்கம், தெய்வம் எனும் பேரறிவு செயல்களிலே விளைவாய் சிறிதளவும் பிறழாது பயனளிக்கும் உண்மை, ஐயமின்றி அறியாமை, அலட்சியம், மறுத்தல், அத்தனையும் மதிமயக்கம், தெரிந்து வாழ வேண்டும். செய்யும் வகை உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு சீராக்கி மனவளத்தை காத்து நலம் காண்போம். மனம் மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார் கண்ணதாசன். நம்ம பிரச்சனை எல்லாம் நிகழ்ச்சிகளோ தேவைகளோ அல்ல, மனம் போடுகின்ற ஒரு தப்பு கணக்கு. மனக்கணக்கே என்பதே பெரும்பாலும் தப்பு கணக்கு தான். ஒரு சில எண்களுக்குத்தான் சரியான விடை சொல்ல முடியுமே தவிர பல எண்களுக்கு மனதால் கருவியோ பேப்பர் பென்சில் இல்லாம கணக்கு போட முடியாது. இந்த கணக்கு அறிவுக்கே மனதால் முடியாத போது விதியின் கணக்கை எப்படி புரிந்து கொள்ளும் இந்த மனசு? அதனால் மனக்கணக்கே பெரும்பாலும் தப்பு கணக்கு தான். ஆனால் எதை கொண்டு வாழ்கிறோம் என்றால் மனதின் மூலமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப மனம் போடுகின்ற தப்பு கணக்குகள்லாம் இது தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அதைத்தான் மனசாட்சி என்று சொல்கின்றோம். தவறை சுட்டி காட்டினால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அதர்மத்தையே தர்மம் என்று சாதிப்பவர் என்று கீதையில ஒரு முடிவே இருக்கு. மக்களிலே சத்துவகுணம் உள்ளவர்கள் தான் மனதை பயன் கொள்வார்கள். தனது குற்றம், குறை, கடமைகளை இவற்றை தேர்ந்து ஆய்ந்து செயல்படுவார்கள். மற்ற ரஜோகுணம், தமோகுணம், ரஜோகுணத்தில் தமோகுணம் கலந்த நிலை ஆபத்தானது. இதுதான் உலகத்திலே அரசியல் தலைவர்கள், பொருள்துறை வியாபாரிகள், இவங்கிட்டெல்லாம் ரஜோகுணத்தில் தமோகுணம் கலந்த நிலை மிக ஆபத்தானது. அதனால்தான் எத்தனை பாவங்களை செய்தாலும் அது பாவம் என்பது கூட உங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு தர்மத்தை பேசுவான். அதைத்தான் கீதை சொல்கிறது, இவர்கள் அதர்மத்தையே தர்மம் என்று சாதிப்பவர்கள். பேசினா கூட பரவாயில்ல, சாதிப்பவர்கள். அதனால் இந்த மனதை நிறைவு பெற செய்ய வேண்டும் என்றால் மனம் நிறையாது. மனம் எப்போதும் நிறையாது. நிறைவானது அறிவு. அப்ப மனதை அறிவாக தரம் மாற்றுவது, அது இயல்பு நிலையில இருந்து மனதை மெதுவாக, எப்படி ஒரு விதை முளைத்து விருட்சமாகிறதோ அது போல கொஞ்சம் கொஞ்சமாக அதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து, அது தன்னை இழந்த நிலையை அதுக்கு தெரியாது. மனம் தான் இறந்து விட்டோம் என்பதே மனதுக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் வாலிபதம். அதுதான் குருட்சேத்திரம். மறைந்திருந்து
மனதை கொள்ளுகின்ற அறிவின் திறம். மறைந்திருந்தே மனதை கொள்ளுகின்ற அறிவின் ஆளுமை என்கவுண்டர். அதுதான் வாலிபதம். எனவே மனித மனம் நிறைவு பெற வேண்டும் என்றால் இந்த மனதை அறிவாக தரமாற்றம் செய்ய வேண்டும். அதற்கான வழிதான் உண்மையான ஆன்மீகம். அப்ப மனம் தூய்மை பெறுவதற்கு, அறிவாக தரமாற்றம் அடைவதற்கு முதல்ல விளக்கம் வேண்டும். அந்த விளக்கத்தோடு தவமும் வேணும். என்ற வெறும் விளக்கம் புரிந்து கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளாது. தவம் மட்டுமே விளக்கம் இல்லை என்றால் அது அரக்க தவம். ராவணன், சூரபத்மன் இலவசமாக கிடைத்ததா திவ்ய வரங்கள். எல்லாம் கஷ்டப்பட்டு தவம் செய்து பிரம்மா, இறைவன், சிவம், விஷ்ணு இப்படி வரம் பெற்றவர்கள் தானே. ஸோ இலவசமாக ஒன்றும் வரம் கிடைக்கல. ஆழ்ந்த தவத்தின் வெற்றியில் கிடைத்த வரங்கள். ஆனா என்ன செய்தான்? நல்லது செய்வதற்கு பதிலாக தீயதை செய்து அழிந்து போனாங்க. அப்ப வெறும் தவம் அரக்கத்தனத்தை வலுப்படுத்தும், இந்த மனதுக்கு உரமாக மாறும். இந்த கெட்ட மனசுக்கு உரமாக மாறி போகும். அதனால் இரண்டையும் சமமாக பயன் கொள்ளணும். அதுக்காகத்தான் மகர்ஷி அவர்கள் தவம் பிறகு தத்துவ விளக்கம், அந்த முறையெல்லாம் யோசிச்சு பார்த்தா தான் புரியும். பல பேர் என்ன நினைக்கிறாங்க, தவம் செய்தால் போதும் என்று மன்றங்களை வருவாங்க, உட்காருவாங்க, தவம் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவாங்க. இப்போ என்ன நடந்திருக்குது அவங்களை பொறுத்த வரைக்கும்? இங்க கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடி தவம் பண்றதாக நினைச்சு தன்னை ஏமாத்திக்கிட்டு அடுத்து என்னென்ன வேலைகளை பார்க்கணுன்றத திட்டம் போட்டு இருந்திருப்பாங்க. இவள் செய்தது தவம் அல்ல, திட்டமிடுதல். இதுக்கு பேர் நானும் தவம் செய்தேன்னு உட்கார்ந்துக்கிறது. அதனால் வெறும் தவம் எந்த மாற்றத்தையும் தந்து விடாது, தீயவற்றையே வலுப்படுத்தும். அதனால் தவமும் தத்துவ விளக்கமும் இரு கண்கள் போன்றவை. இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதானே. அப்ப பயிற்சியில் இரண்டு இருந்தாலும் பக்குவம் மனம் கடந்து அறிவாக மாறுவது என்ற ஒற்றை சாதனை தானே. இந்த மனம் செய்கின்ற, அதாவது ரஜோகுணத்திலே தமோ குணம் கலந்த அந்த கலவை என்னென்ன பாவத்தை செய்யும் என்றால் பொய், சூது, கொலை, களவு, கற்பு தவறுதல். இந்த பொய் என்பதற்கு இலக்கணம் என்ன? பொதுவாக உண்மை எதிர்ச்சொல் பொய் என்று சொல்வார்கள். ஆனா வள்ளுவர் அப்படி சொல்லல. பொய்மையும் உண்மை இடத்தன்னா சொன்னாரு, பொய்மையும் வாய்மை இடத்த என்றார். அப்ப பொய் சொல்வது வாய்மைக்கு சமம். எப்போ பொறை தேர்ந்த நன்மை பயக்குமெனில், சிறிதளவு கூட யாருக்கும் துன்பமில்லாத ஒரு நன்மை விளைவிக்கும் என்றால் பொறை தேர்ந்த நன்மை பயக்குமெனில். இப்ப தர்மன் சொன்ன பொய் என்ன? துரோனுடைய மகன் அஸ்வத்தாமன், கிருஷ்ண பரமாத்மா கஞ்சாடை காட்டினாரு. பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றான். கொன்றுவிட்டு அஸ்வத்தாமனை கொன்று விட்டேன் என்று உறக்க கத்தினான். துரோணர் நினைச்சாரு மகனைத்தான் கொண்டுட்டாங்களோ, ஏன்னா அவன் பேர் அஸ்வத்தாமன். உடனே கன்ஃபர்மேஷனுக்கு தர்மா உண்மையா அப்படின்னு கேட்டார்.
கிருஷ்ணன் சொன்னாரு, பொய் சொல்லுன்னாரு. என்ன பொய்? இறந்து விட்டான் அஸ்வத்தாமன் என்ற யானைன்னு மெதுவா சொல்லிக்கிட்டான். இங்க தமிழ்நாட்டிலாம் இனிப்பு கடையில ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இனிப்புகள் சுத்த நெய்யினால் செய்யப்பட்டவை அல்ல. அந்த அல்லன்ற சின்ன எழுத்துல போட்டிருப்பான். சுத்தமான நெய் செய்யப்பட்டவை இதெல்லாம் கொட்டை எழுத்துல போட்டிருப்பான். அது மாதிரி தர்மன் ஒரு பொய்ய சொன்னான். துரோணர் வாழ்க்கையை வெறுத்து யுத்தத்துல இருந்து பேசாம கீழே உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டார். திருஷ்டித்தும்மன் கழுத்தை வெட்டினான். துரோணர் செத்து போயிட்டார். இப்ப இது பொய் தான் என்றால் இவனுக்கு என்ன லாபம் இல்லையா? புரை தேர்ந்த நன்மை, அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக சொல்லப்பட்ட பொய். சரி, அப்போ உண்மை சொல்லலையே வலு பெருந்தகை, வாய்மை அப்படின்னாரு. இப்ப அடுத்து வாய்மை என்றால் என்னன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? வாய்மை எனப்படுவது யாதெனின், வாய்மை எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் தீமையில்லாத சொலல். யாதொன்றும் தீமையில்லாத சொலல் அப்படின்னு என்ன அர்த்தம்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே செய்கின்ற எண்ணம் சொல் செயல் வாய்மை. அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் பொய் என்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தருகின்ற எண்ணம் சொல் செயல் பொய். வெறுமனே பார்த்ததை பார்க்கலன்றது, பார்க்காத பார்த்தேன்றது, இருக்கிறது இல்லைன்றது, இல்லாத இருக்குன்றது, இது பொய் அல்ல, மாற்று உரை. உண்மையை சொல்லலை, ஆனா பொய் என்பது அப்படி அல்ல. அது பாவத்தின் முதல் படி. அதனால் உண்மை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன? மேன்மை. ஏன்னா உள் அடங்கிய மெய்ப்பொருள், அணுவுக்குள் அடங்கிய நிலை உள் அடங்கிய மெய்ப்பொருள். அனைத்தும் உள் அடக்கிய நிலை அது சுத்தவெளி, மேன்மை உள்ளது. அதை விட மேன்மையானது உயர்ந்தது எதுவுமே இல்லை. அதனால் உண்மைக்கு எதிர்ச்சொல் மேன்மை என்று சொல்லலாம், அல்லது உண்மைக்கு எதிர்ச்சொல் இல்லை என்று சொல்லலாம். சமுதாய வழக்கிலே பொய் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வாய்மை, உண்மை அல்ல. அப்ப பொய் என்பது ஏன் பஞ்சமகா பாதகத்தில் முதலாக வந்தது என்றால் அது துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம் சொல் செயல். சரி, அடுத்து என்ன? சூது. சூது என்பது என்ன? இப்போ ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் ட்ரேடிங், டிஜிட்டல் கிரைம், இது எல்லாமே என்ன? பிறர் பொருள் கவர்தல் இல்லையா? ஒரு பொய்யை சொல்லி நாளைக்கு இந்த ஷேர் இவ்வளவுக்கு போகும், அதான் இன்னைக்கு வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த வாரமே இது தலைகளை குப்புற விழுக, வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ஏறும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்வதுக்கு ஒரு தொழில் என்று சொன்னால் இவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம்? So share market is nothing but legalized gambling, அங்கீகரிக்கப்பட்ட சூதாட்டம். அது மற்ற நாடுகளில் கூட பரவாயில்ல, கொஞ்சம் தர்மம் இருக்கு இங்க எல்லாம். ஆனால் இந்தியாவில் இதை வைத்தே பெரும் கோடீஸ்வரன் ஆனவன் அம்பானி. ஷேர் மார்க்கெட்லயே பெரும் கோடீஸ்வரன் ஆனவன் அம்பானி. இப்படி போய் சூது, பிறகு கொலை. எதுக்கு கொல்றோம்? யாரும் இங்க நிரந்தரம் கிடையாது, ஒரு நாளைக்கு சாகத்தான் போறான். செத்து போகின்ற ஒரு ஜீவனை கொல்வானே,
இங்கேயே நிரந்தரம் இருப்பானுங்க, அதனால கொண்டு வரலாம் அப்படின்னா பரவாயில்ல. ஒரு பதவிக்காக கொலை செய்ய துணிவது, ஒரு லாபத்துக்காக கொலை செய்ய துணிவது, ஒரு தொழிலே போட்டி வந்தால் போட்டி போடுபவனை கொலை செய்ய துணிவது, இப்படி எத்தனை பாவங்கள். எனவே கொலை, பிறகு களவு, திருட்டு. இந்த சூதுக்கும் திருட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சூதுக்கும் களவுக்கும் என்ன வித்தியாசம்? சூது என்பது கொஞ்சம் அறிவு நுட்பம் வேணும், ஈஸியா மாத்திர முடியுமா? ஆசை காட்டணும், ஆசை வளர்வதற்கு என்னெல்லாம் பொய் சொல்லணும் அதெல்லாம் சொல்லணும். அப்ப கொஞ்சம் அறிவு நுட்பத்தோடு சிந்தனை திறத்தோடு செய்வது சூது. களவு என்பது என்ன என்றால், லேசா இது வாங்கி இவ்வளவு விற்கலாம், வாங்குற விலை யாருக்கு தெரியும்? தெரியாது. விற்பனை விலை இவ்வளவும் போடுறோம், அவன் பார்க்குறான், ஓகே நம்ம ஆசைக்கு இந்த காசு கொடுக்கலாம் அப்படின்னா கொடுத்துட்றான். இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆடி தள்ளுபடி, அதுக்கு மேல விலையை போடு, 400க்கு மேல 800 போடு, 800 கிராஸ் பண்ணிடு, அவ்வளவுதான். அதே வேலை, அதே 400 ரூபாய் தான். ஆடி மாசம் வந்தா மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி 800 போட்டு அதை கிராஸ் பண்ணிடுவோம். உடனே இவனுக்கு 800 ரூபாய் போட்டு நமக்கு 400 கிடைக்குது. இது கள்ளத்தனம். திருட்டு என்பது தெரியாமல் எடுப்பது, கொஞ்சம் திட்டமிட்டால் கள்ளத்தனம். இன்னும் அறிவை பயன்படுத்தி ஆசையை காட்டி வெளிப்படையாகவே கவர்ச்சி பண்ணினா அது சூது. இப்படி பொய், சூது, கொலை, களவு. பிறகு காசும் அதிகாரம் வந்துட்டா சும்மா இருக்க முடியுமா? அதாவது மடங்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், பெரிய பெரிய தொழில் அதிபர்களாகட்டும், ஏன் பெண் இன்பத்திலே வீழ்ந்து விடுகிறார்கள் அப்படின்னா, இந்த உடலுக்கு சுகம் என்பது 2 தான். 5 சுகத்தை துய்ப்பது, அனுபவிப்பது என்ற 2 புலன்கள் தான். மற்ற 3 புலன்களும் இந்த 2 புலன்களுக்கு துணை செய்பவை. ஒன்று வாய், மற்றது கருவாய். இந்த வாயை உணவை சுவைத்து ரசித்து தானே சாப்பிடுது. அளவுக்கு அதிகமாக கண்டதை சாப்பிட்றோம்னா சுவை இல்லாத சாப்பிடுவோமா என்ன? பாவக்காய் சாப்பிட்ற மாதிரியா அல்வாவை சாப்பிடுவோம்? அப்போ அந்த துய்த்தலிலே சுவை உணர்வு. பிறகு அழுத்தம் என்ற, உரசல் என்ற உடல் உணர்வு. பிறகு மூக்கு, கண்கள், காது என்ன பண்ணுதுங்க? இதுல உள்ள சுகத்தை அது அறிய செய்யும். உணவு பார்த்தோடனே இந்த பிரசன்டேஷன், 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் என்ன 5000 ரூபாய்க்கு சாப்பிட போறோம், வயிற்றுக்கு சாப்பிட முடியாது. அப்ப மனம் என்ன விரும்புது? த ஸ்டைல் ஆஃப் பிரசன்டேஷன், அந்த ஆம்பியன்ஸு, கொண்டு சர்வ் பண்ணக்கூடிய அழகு, அந்த சர்வருடைய ஒரு தூய்மை, நேர்த்தி, பணிவு, நுண்ணியனாக்கு ஆங்கிலம், இதெல்லாம் ரசித்து 5000 ரூபாய் கொடுக்குறோம். சாப்பிட்டுக்கல அந்த காசு, அந்த ஆம்பியன்ஸ் அண்ட் சர்வீஸ், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், அதுக்கு தான் 5000 ரூபாய். அதே போல பார்வை, பிறகு அந்த உணவுடைய வாசனை. வைரமுத்து பாட்டு சொன்னாரு, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா, கண்டவர் சொன்னது உண்டான்னு. அது மாதிரி
அவர் அதில் தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாரு. வைரமுத்து, கவி பேரரசு, சாகித்ய அகாடமி வேற இவருக்கு. அடுத்தது காதுகள். அப்போ அந்த ஓசையிலேயே ஒரு சுவை உண்டு. ஒவ்வொரு வகையான ஓசைக்கும் ஒவ்வொருமான புலன் தூண்டுதல் உண்டு. அப்போ 2 தான் தூய்க்கிறோம், மற்ற 3 புலன்கள் இதற்கு துணை செய்பவை. அப்போ வசதி அதிகாரம் வருகின்ற போது வசதிக்கு சாப்பிட்டுக்கலாம், வசதிக்கு பணம் கொடுத்தும். சீதை மாதிரி வரமாட்டேன்னு முரண்டு பிடிச்சா தூக்கிட்டு போகணும் இல்லை. அப்புறம் அந்த சார் எந்த சார்னு கேட்டுட்டே இருப்பான். ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டான், கண்டுபிடிக்க மாட்டான். என்னால கூட்டு களவாணிகள் தானே. ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது கூட்டு களவாணிகள். அரசியலே திருட்டுதான். இதுல தூய்மை நடத்துவது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது ஒவ்வொரு நாளும் அவருக்கு படுற அவஸ்தையில தெரியும். ஏண்டா இந்த வேலைக்கு வந்தவன் மாதிரி தோணும். அதையும் கடந்து நல்லது செய்வதற்கு எவ்வளவு பெரிய மன உறுதி, திறமை இருக்கணும் பாருங்க. அது மட்டும் இல்லை, மக்கள் ஆதரவு இல்லைன்னு அதுவும் செய்ய முடியாது. இவ்வளவு சிக்கலானது இந்த 5 பாவங்கள். அதனால் பணமும் அதிகாரம் வருகின்ற போது அந்த புலன் இன்பத்தை நாடித்தான் போகும். இதுக்காகத்தான் பதவி அடையணும்னு ஆசைப்படுறான். மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல. எதை செய்தாலும் யாரும் தட்டி கேட்க முடியாது, நீதிமன்றமே நமக்கு தண்டனை தர முடியாது. இதுவரைக்கும் யாரை பிடிச்சி உள்ள போட்டு நிரந்தரமா சொத்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. சும்மா நம்ம பிபி ஏற்றதுக்காக யூடியூப்ல எதையாவது போட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். எந்த அரசியல்வாதும் தண்டிக்கப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. சும்மா ஒரு பிக்னிக் போயிட்டு 4 மாசம் இருந்துட்டு எல்லா சகல வசதிகளோட A-கிளாஸ்ல இருந்துட்டு வந்துருவான், அவ்வளவுதான். அது போல இந்த 5 தவறுகள் புலன் வருத்தி அளவு கடந்து இன்பம் நுகர் பழக்கம், தெய்வம் எனும் பேரறிவு செயல்களிலே விளைவாய், சிறிதளவும் பிறழாது பயனளிக்கும் உண்மை. சரி, நல்லா அனுபவிச்ச, நீதிபதியும் தண்டிக்க முடியல. ஆனா நீதி தேவன் இருக்கானே, இறைநிலை, அவனை ஏமாத்த முடியுமா? அவனுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுக்க முடியுமா? ஏதாவது பூஜை புனஸ்காரம், ஒட்டக பூஜை, யானை பூஜை ஏதாவது போட்டு அவனை ஏமாத்த முடியுமா? அவன் எதுக்கும் மயங்க மாட்டான். மயக்கத்தை உருவாக்குகின்ற மாயை. சூரபத்மன் சொல்லுவான், தேவர்களே நீங்க மாயை செய்பவர்கள், நான் மாயைக்கு பிறந்தவன் அப்படிமா. அது மாதிரி இது மாயை உண்டாக்குவதே இறைவன் தானே. அந்த மாயை இறைவன் சிக்குவானா? அறிவு சிக்குமா? சிக்காது. எனவே தேவனும் பேரில் விளைவாய் சிறிதளவும் பிறழாது பயனளிக்கும் உண்மை. கொஞ்சம் கூட குறைக்காதுப்பா. டிஜிட்டல் பேலன்ஸ், இறைவனுடைய பேலன்ஸ் மைக்ரோ டிஜிட்டல். உன்னுடைய டிஜிட்டல் பேலன்ஸ்ல என்ன, அவன் கணக்கு சூப்பர் கணக்கு இல்லை. அந்த மைக்ரோ டிஜிட்டல் லெவல்ல கொஞ்சம் கூட பெறலாமல் நீ செய்த அத்தனை பாவத்துக்கு இந்த புடி, நீ செய்த அத்தனை புண்ணியத்துக்கு இந்த புடி என்று நன்மைகளும் கடன் வைக்காமல் திருப்பி கொடுத்துருவான், தண்டனைகளையும் மிச்சம் வைக்காம திருப்பி கொடுத்துருவான். இந்த உண்மை புரிந்து கொண்டால் யாராவது பாவம் செய்வானா? அதனால்தான் மதவாதிகளை ஏன் நாம் குறை பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த தர்மத்தை போதிக்க வேண்டியவர்கள் தங்கள் கடமைகளை செய்யவில்லை. அதனால் சமுதாயம் சீர்கட்டதற்கு இவர்களே முழுமுதற் காரணம். ஐயமின்றி அறியாமை அலட்சியம் மறுத்தல். பார்க்கிறான், ஏன்னா இறை நீதி என்பது 7 தலைமுறை கணக்குங்க. ஒரு தலைமுறையில் அது புரியாது. அதை மட்டுமே பார்க்கிறவங்க எல்லாம் ஐக்கியத்தான் பண்ணினா,
இன்னும் ஜெயிலுக்கும் போகல, போனாலும் வெளியே வந்துடுறான், தண்டனையே கிடையாது. அப்ப நானும் ஒரு கட்சி ஆரம்பிப்பேன். முதல்ல விளம்பரம், புகழ் பெற்று விட்டால் எல்லோருக்கும் இவன் தான் இந்த மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டா உடனே நானும் ஒரு கட்சி, நானும் முதலமைச்சர், நானும் பிரதம மந்திரி, ஆளுக்கு ஒரு கட்சி அமைச்சிக்க வேண்டியது. அப்ப என்ன ஆகுது? ஐயமின்றி அறியாமை, அலட்சியம், மறுத்தல், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தர்மத்தை அவங்க பொய் என்று சொல்கிறார்கள். ஏதோ சாமி என்னவோ தண்டனை கொடுக்குறாரு, அதனால சாமிக்கு லஞ்சம் கொடுத்தா அதை தப்பிச்சு விட்டுருவாரு, பரிகாரம் பண்ணா சரியா போகும். தர்மத்தை பேச வேண்டிய கோவில்களே பரிகாரம் செய்தால் தர்மம் மன்னித்து விடும் என்று சொன்னாங்களே. இந்த அயோக்கியத்தனத்துக்கு இந்நகரா என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? தர்மத்தை காப்பதுக்கு பதிலா சாமிக்கு லஞ்சம் கொடுத்தா நீ தப்பிச்சிடலான்னு சொல்லி ஒரு அயோக்கியனை நீ பாவம் செய்யறதுக்கு தூண்டுகிறானே, அயோக்கியனுக்கு பரிவட்டம் கட்டி உள்ள கொண்டு போய் மரியாதை கொடுக்குறானே, இவனோட கைவன் யார் இருப்பாங்க? நீ அயோக்கியம் உள்ள வராத சொல்ல முடியல தைரியமா? இதெல்லாம் நல்லவர் கூடிய இடம், ஆலயம், நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுப்பா, நீ பண்ணாத கொலையா திருட்டா சொல்லணும் இல்ல? அத்தனையும் மதிமயக்கம், அத்தனையும் மதிமயக்கம். என தெரியல, அறிவு என்பது என்னன்னு தெரியல. இதை தெரிந்து வாழ வேண்டும். செய்யும் வகை, உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, இந்த 5 செயல்கள், உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், சீராக்கி மனவளத்தை காத்து நலம் காண்போம். சீர் ஆக்குகின்ற தெய்வ நீதிப்படி இவற்றை செயல்படுத்துவது. நான் தான் செய்கிறேன் என்று நினைக்காம, ஏதோ பிறந்தோம், வாழ்கிறோம், 4 பேருக்கு நல்லா செய்துட்டு போகலாமே, என்னத்தை கொண்டு போக போறோம்? பிறக்கும் போதும் ஆடை இல்லாம தான் பிறந்தோம், சாகும் போதும் எல்லாத்தையும் உருவிட்டு தான் எரிக்கிறாங்க. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போறோம்? அப்போ கூட வருவது என்ன? பாவ புண்ணிய கணக்கு தான். அப்போ செத்தவனு கூடயே போயிடுதா? இல்ல, அவனுடைய சந்ததிக்கு கொடுத்துட்டு தான் போகுது. செத்தவன் கூடயே போனா கூட பரவாயில்ல, அவன் சாருக்குள்ளேயே 4 குழந்தைய பெற்று விட்டுறான்ல. அப்ப அந்த பாபா கணக்கு இங்கே ஒரு ஜிராக்ஸ் காப்பி போட்டு விட்டுட்டு தான் போகுது. அப்ப அது இங்க இருந்து கணக்கு தீர்க்கம் இல்லை. அதனால் இந்த 5 புலன் சுகத்தையும் அளவோடு முறையோடு பயன் கொள்ளக்கூடிய பக்குவம் எப்படி கிடைக்கும் என்றால் அற வாழ்க்கையால் தான் கிடைக்கும். அப்ப முதல்ல விளக்கமும் வேண்டும், அதனோடு சேர்த்து தவமும் வேண்டும். அப்ப அகத்தவமும் அகத்தாய்வும் தான் வாழ்க்கை, அதுதான் கர்மயோக வாழ்க்கை. அதற்கு தினசரி நம் மனதிலே கொள்ள வேண்டிய அடிப்படை கருத்து, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தானருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கோளமுடன், வாழ்கோளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, ஆழ்ந்து உணர்ந்த விளக்கம். ஒவ்வொரு நாளும் அப்படியே ஒரு சீரான ஒரு இதுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்கிற அந்த ஒரு உணர்வு, விளக்கங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். எந்த அளவுக்கு உள்ளே ஏறுது, உள்ளே போய் பதியுது அப்படிங்கிறது தெரியல. இந்த இடத்துல இதை சொல்லித்தான் ஆகணும். கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம், எல்லாம் செய்கிறோம். அதில் எத்தனை பங்கு நம்மால் இதை செயலுக்கு கொண்டு வர இயல்கின்றது, முயற்சி மாத்திரம்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். அருமை. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறப்பாக விளக்கங்கள் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கமுடன். பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளம். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நலவங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளம். அவர்களின் நண்ப குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க